கோயம்பேடு இந்த கார் ஆக்சிடென்ட் இந்த ஒரு பார் கேஸ் தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. நிறைய அப்டேட்ஸ் வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது அப்படின்றத வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிங் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. யாஷ்மி வயசு பார்த்தீங்கன்னா 18. இந்த பொண்ணு இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காங்க. இன்ஸ்டால கொஞ்சம் பிரபலமான பொண்ணா தான் இருந்திருக்காங்க. சென்னையில ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க நண்பர் வீட்டுல இருக்கும் போது அங்க இருந்து படத்துக்கு போயிருக்காங்க. படத்துல பார்த்துட்டு லேட்டா வராங்க அப்படின்றதுனால அவங்களுடைய ஃபேமிலி கோவத்துல திட்டிருக்காங்க. இவங்க இந்த 2 பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. பக்கத்துல இருந்த பாருக்கு போயிருக்காங்க. பாருக்கு போனது மட்டும் இல்லாம அங்க டான்ஸும் ஆடி இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஃபுல் போதையில இருந்ததாக கூட சொல்லப்படுது. இதுல அந்த பார்ல வந்த இன்னொரு பையனுடைய கை இவங்களுடைய இடுப்புல படுது. கோபமடைந்த யாஸ்மின் அங்க அப்படியே வாக்குவாதாகுது. அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பாருக்கு வெளியும் வந்து தொடருது. ஸோ இவங்க 2 பேரும் பொண்ணுங்களோட சேர்ந்து இன்னும் 2 பசங்களும் ஸ்கூட்டி கிட்டத்தட்ட 4 பேர் ஒரே ஸ்கூட்டில போயிருக்காங்க. போகும்போது ஒரு கட்சி கொடியோட ஒரு கார் வந்து மோதுது இவங்க மேல. ஒரு டைம் மோதும் போது ஒன்னாகல, திரும்பவும் 2வது டைம் மோதுது. அதுக்கப்புறம் அந்த கார் போகுது. ஸ்பாட்லயே யாஸ்மின் அவுட். மீதி இருந்தவங்களுக்கு அடி. அவங்களாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த கொடி யாருதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கட்சி, அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அந்த கட்சியோடைய கொடியாகவும் அந்த காருக்கு பின்னாடி இந்த நம்பர் பிளேட்டையும் தூக்கி போட்டதா கூட சில நியூஸ் சேனல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, பொம்பளை பிள்ளைகளை வெளியே விட்டுட்டு பெத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த டைம்ல எதுக்காக பப்புக்கு போகணும், நல்ல அப்பா அம்மாவா இருந்தா நீங்க எப்படி அனுப்பலாம் அப்படின்ட்டு அப்பா அம்மா சைடும் பல கேள்விகள். அண்ட் இப்போ ஒரு வாக்குமூலம் வந்து வெளியா இருக்கு. குறிப்பா இந்த யாஸ்மின் கூட இருந்த ஒரு ஆண் நண்பருடைய வாக்குமூலம் தான். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பொண்ணுங்களும் வந்து ரொம்பவே மப்புல இருந்தாங்க. நாங்க அந்த பப்புக்குள்ள சண்டை போடும் போதெல்லாம் கூட இருந்தாங்க. கூட ஒருத்தவங்களுக்கு வயசு 17, இன்னொருத்தவங்க வயசு 18. எல்லாருமே குடிச்சிருந்தா எனக்கு வயசு 21 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு. அண்ட் அந்த பொண்ணுங்க தான் பப்பு கூப்பிட்டு போனதாகவும் அந்த பொண்ணுங்க தான் கார்ல கல்லை தூக்கி அடிச்சதாகவும் அந்த கார்ல இருந்த நபர்கள் மேல அந்த கல்லு பட்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக கூட அந்த வாக்குமூலத்துல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம யாஸ்மினே அவங்களுடைய தோழி, அவங்களுடைய பேரண்ட்ஸ், இப்படி எல்லாரையுமே சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு கிழின்னு கிழிச்சிட்டு வராங்க. இப்படி ஒரு பக்கம் நியூஸ் சேனல்ல பரபரப்பா இந்த கோயம்பேடு கார் ஆக்சிடென்ட் கேஸ் வந்து போயிட்டு இருக்க இந்த நிலையில பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். யாஸ்மினோட அம்மாவும் வந்து ஒரு வீடியோ ஒண்ணா போட்டிருக்காங்க. அதுல அவங்க அழறத பார்க்கும்போது ரொம்பவே மனசு வலிக்குது. இருந்தாலும் அதுக்கு கீழே பல பேரும் சொல்ற கமெண்ட்ஸ் என்னன்னா, உனக்கு வந்து உன் பொண்ணு தவிர வேற என்ன வேலை இருக்கு, அந்த டைம்ல எதுக்கு நீ பார் காமிச்ச, எதுக்கு சென்னைக்கு தனியா அமைச்ச, இது போல நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, என் பொண்ணுக்கு சென்னையில யாருமே தெரியாது, என் பொண்ணு வந்து அங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, யாரோ எங்கேயோ வந்து கல்லது கிடைச்சதுக்கு என் பொண்ணு மேல ஏத்தி கொண்டுட்டானுங்க. என் பொண்ணை வந்து நாங்க எந்த அளவுக்கு அழகா வளர்த்தோம் தெரியுமா, என்னுடைய பொண்ணு எவ்வளோ ஒரு அழகான பொண்ணு தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா, இது போலலாம் வந்து ரொம்பவே எமோஷனலா அவங்க பேசியிருந்தாலும் இந்த இடத்துல பல பேரும் கேட்கிற கேள்வி, சென்னையில ஆண் நண்பரே தெரியாது, பெண் நண்பரே தெரியாது, நண்பரே தெரியாது, யாருமே தெரியாதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க அந்த மாவட்டத்துல இருந்து இந்த மாவட்டத்துக்கு வரணும்ன்ற கேள்விகளை பல பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான பதில் என்னவா இருக்க போகுது அவங்க அம்மா சைட்ல இருந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா என்னுடைய பொண்ணை கிழின்ட்டு தப்பா பேசி போட்டுட்டு இருக்காங்க. இதை எங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. இது குறிப்பா ஒரு பர்டிகுலர் சேனலோட நேமையும் சொல்லி, ஏன் நியூஸ் சேனல்லாம் இப்படி பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களா, ஸோ அந்த கட்சி கார்ல வந்தவங்க யாரு, அந்த கொடியோட கார் வந்திருக்குன்னா அந்த கொடிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தானே வந்து என் பொண்ணை இப்படி பண்ணிருக்கணும், இது திட்டமிட்ட சதிதான், என் பொண்ணு கிட்ட அவங்க வேற ஏதாவது வம்பு பண்ணிருப்பாங்க, இதுதான் வந்து என் பொண்ணு எதுக்குமே ஓகே சொல்லியிருக்க மாட்டா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டானுங்க, என் பொண்ணு இப்படி சீரழிச்சிட்டானுங்க, சதிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சார் இதை பார்க்கணும், இதை கேட்கணும், அவனுங்கள என்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த 6-7 பேருக்கு நானே வெட்டி கொள்றேன், சுட்டு கொள்றேன், நீங்க ரோட்ல போகும்போது சுட்டு கொள்ள வைங்க, நீங்க ஆர்டர் போட்டா மட்டும் தான் என்னுடைய பொண்ணுடைய பாடியை நான் வாங்குவேன்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மைனே தெரியல. ஏன் அப்படின்னா, சென்னைக்கு எதுக்காக அந்த பொண்ணு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அங்க என்ன அவளுக்கு வேலை அப்படின்னு வந்து ஒரு சில கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு வருது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யாஸ்மின் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது, நியூஸ் சேனல்ல தப்பா நியூஸ் போடுறாங்க அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆமா எங்க கூட தான் பப்புக்கு வந்தா, எங்க கூட தான் பாருக்கு வந்தா, அவ ரொம்ப குடிச்சிருந்தா அப்படின்ட்டு ஒரு பையன் வாக்குமூலம் கொடுக்குறாரு.
இதுக்குள்ளே ஏதோ ஒரு சதி திட்டம் தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா குறிப்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது கரெக்டா பிளான் பண்ணி போட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது, அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எவ்வளவுதான் ஸ்கெட்ச் போட்டு இவங்க பிளான் போட்டு அந்த பொண்ணு மேல எல்லாத்தையும் பழிய தூக்கி போட்டாலுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உண்மை வெளிவரும். அந்த உண்மை மூலயமா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பத்தி தெரியாம எதுக்காக தப்பா பேசணும், அந்த அவங்க பேரண்ட்ஸையும் தப்பா பேசணும்னு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு காலேஜுக்காக கூட இங்க வந்திருக்கலாம். அவங்க அம்மா சொல்றத பார்த்தா வண்டிக்கு வெயிட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த பையன் சொல்றத பார்த்தா நாங்க 4 பேரும் ஒரே ஸ்கூட்டில போனோன்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து மர்மமா தான் இருக்கு. அண்ட் விஜய் சாரை வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சொல்ல போனா இது அந்த குறிப்பிட்ட கட்சியினர் வந்து பண்ண வேலையா, இது யார பழிவாங்க செஞ்ச வேலை அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா இந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் அந்த ஒரு நபர் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. உண்மையாலே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும் தான் தெரிய வரும். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே பொறுமையா இருங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பொண்ணு மேல மட்டும்தான் தவறுகளை எடுத்து திணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு கிளாரிட்டி எந்த இடத்துலயுமே நமக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பா இதுக்கு நீதி வேணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த பொண்ணு எங்க இருந்து இங்க வந்தாங்க, ஸோ எதனால இங்க வந்தாங்கன்றதெல்லாம் ஒரு கிளியர் கட்டா தெரிஞ்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த பொண்ணு யாரும் தவறா பேசாதீங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு இறந்த சோகத்துல அந்த குடும்பம் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் பேசி அந்த குடும்பத்தையும், அவங்க அம்மாவே என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோட இருக்க மாட்டேன், என் பொண்ணு இல்லாத உலகம் எனக்கு கிடையாது, நானும் இறந்து போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களை கொண்டுட்டு தான் நான் இறப்பேன் அப்படிலாம் ஆக்ரோஷமா பேசுறாங்க. அவங்க எமோஷனலா டவுன் ஆயிருக்காங்க, அதனால பேசுறாங்க. கரெக்டு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்கள பேசி பேசி மனசை காயப்படுத்தாம இந்த கேஸை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல என்ன நடந்ததுன்றத கரெக்டா பக்காவா மீடியால கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா இருந்தாலும் ஒரு கார் ஏற்றி உயிரோட இருக்கிற பொண்ணு மேல ஏற்றி கொள்ற அளவுக்கு இருக்காங்கன்னா, படத்துல தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நிஜத்திலேயே இப்ப நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சிஎம் சார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. 18 வயசு நிரம்பாதவங்களுக்கு யாருக்குமே இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, அப்படி வித்தாங்கனாலும் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இந்த வாக்குமூலம் கொடுக்குற பையனெல்லாம் பார்க்கும்போது வயசு வெறும் 17 தான் இருக்கும் போல இருக்கு, ஆனா அவன் 20ன்றான். ஸோ இது எல்லாத்தையுமே தான் விசாரிக்கணும். யார் மேல தவறு அப்படின்றத கூடிய சீக்கிரம் வெளிவரும். தொடர்ந்து நம்ம சேனல்ல இதை பத்தின அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம்.